ஆமாம், இந்த படத்தில் யார் தான் ஹீரோ? லோகேஷ் கனகராஜா இல்லை அனிருத்தா அப்படின்னு நம்மளை யோசிக்க வைக்கிற அளவுக்கு அனிருத்தோட பிஜிஎம் அவ்வளவு அட்டகாசமாக இருந்துச்சு. ஆமாங்க, இன்றைக்கி டிசி படம் பார்த்துட்டேன், அதோட அனுபவத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. ஓப்பனிங்கில் ஹீரோவோடைய இன்ட்ரோ ஃபைட் சீக்வன்ஸ் ஒன்று இருக்குது, அட்டகாசமான பிஜிஎம்மாக இருந்துச்சு. அடுத்து டைட்டில் கார்டு போடும்போது அதில் ஒரு பிஜிஎம் இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. பாரில் வச்சு ஒரு ஃபைட் இருக்கும், அதோட பிஜிஎம்மாக இருக்கட்டும். இன்டர்வலுக்கு அப்புறம் மண்டபத்தில் வச்சு ஒரு லாங் ஃபைட் இருக்குது, அதுக்கு போட்ட பிஜிஎம்மாக இருக்கட்டும். நம்ம டீசரில் வந்த பிஜிஎம்மை இன்டர்வலில் ப்ளேஸ் பண்ண விதமாக இருக்கட்டும், கிளைமேக்ஸ்லேயும் அதே பிஜிஎம்மை ப்ளேஸ் பண்ண விதமாக இருக்கட்டும், அட்டகாசம் பண்ணியிருந்தார் அனிருத். எந்த விதமான குறையும் சொல்ல முடியாது. வெரைட்டி பிஜிஎம் நிறைய வச்சுருந்தார். இது போக உறவுகள் தொடர்கதை அப்படிங்கிற அந்த பழைய பாட்டை ப்ளேஸ் பண்ண விதம் சூப்பராக இருந்துச்சு. இது போக நம்ம லோகேஷ் கனகராஜ் அவரை பற்றி சொல்லி ஆகணும். அதாவது கொடி அசைந்ததும் காற்று வந்ததா, காற்று வந்ததும் கொடி அசைந்ததா அப்படின்னு பிரிக்க முடியாத அளவுக்கு மியூசிக் ஏற்ற மாதிரி இவரோட நடிப்பு இருந்துச்சா, இல்லை இவரோட நடிப்புக்கு மியூசிக் போட்டாரா அப்படிங்கிற அளவுக்கு அவரோட நடிப்பு அவ்வளோ அழகாக அதில் பொருந்தி இருந்தது அப்படின்னு சொல்லலாம். இந்த கேரக்டருக்கு இவர் கரெக்டாக பொருந்தி இருந்தார் அப்படிங்கிறதையும் கரெக்டாக சொல்லலாம். முக்கியமாக 2 ஹீரோயின் கூட அவருக்கு ட்ராவல் ஆகிற மாதிரி கதைக்களம் இருக்கும். எல்லாத்துலேயும் அவர் காட்டின அந்த கண்ணியம், பெண்கள்கிட்ட காட்ட கண்ணியம் வந்து அவ்வளோ அட்டகாசமாக இருந்துச்சு. இதோட கதையை பற்றி நீ சொல்லவே இல்லையப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கஷ்டப்படுற அப்பா, ஏழை விவசாயி, தன்னோட நிலத்தையெல்லாம் விற்றுட்டு தன்னோட சின்ன பையனை எப்படியாவது இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்க வச்சு இங்கிலீஷ் பேச வச்சு ரசிச்சிடணும், பையனை எப்படியாவது பெரிய ஆளாக ஆக்கிடணும் அப்படின்னு நினச்சி தன்னோட சொத்து நிலம் எல்லாத்தையும் விற்றுட்டு பையனுக்காக ஒரு 7 லட்ச ரூபாயை இடுப்பில் கட்டிட்டு வரும்போது பணத்தாசை பிடிச்ச ஒரு போலீஸ் வந்து பணத்தை அவர்கிட்ட இருந்து பிடுங்கினதும் இல்லாமல் கொடூரமாக அவரை கொலையும் பண்ணிடுவார். இதுக்கான ரிவெஞ்ச் எடுக்கிறது தான் இந்த படத்தோட கதை. நம்ம ஹீரோ ரிவெஞ்ச் எடுப்பார். அதுதான் இந்த படத்தோட மீதி கதையாக எடுத்துருக்குறாங்க. இந்த படத்தில் நீங்கள் கண்டிப்பாக அனிருத் உங்களுக்கு பிடிக்குமா? இந்த படம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். லோகேஷ் கனகராஜ் பிடிக்குமா? கண்டிப்பாக உங்களுக்கு இந்த படத்தில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுற அளவுக்கு அவரோட நடிப்பு பிடிக்கும். அடுத்து நம்ம அருண் மாதேஸ்வரனுடைய ஃபிலிம் மேக்கிங் ஸ்டைல் உங்களுக்கு பிடிக்குமா? இந்த படம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். எனக்கு கொடுத்த 130 ரூபாய்க்கு படம் ஒர்த்தாக இருந்துச்சு. என்ன பக்கெட்டாக பிளட்டை கொட்டாமல் டேங்கர் லாரியில் கொண்டு கொட்டியிருக்காரு. அது ஒன்று தான் ஒரு சின்ன ட்ராபேக்காக இருந்துச்சு. படம் கண்டிப்பாக ஏ சர்டிஃபிகேட் படம். 18 வயசுக்கு மேலே இருக்கவங்க மட்டும் இல்லை, 21 வயசுக்கு மேலே இருக்கவங்க படம் பார்த்தா தான் சரியாக இருக்கும் அப்படிங்கிறது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். அதாவது படத்தில் ஒவ்வொரு சீன்லேயும் டிஸ்க்ளைமர் இல்லாத ஒரு சீனே பார்க்க முடியல. ஏன்னா சிகரெட் அடிக்கிற சீன் ஃப்ரேமுக்கு ஃப்ரேம் இருக்குது, தண்ணி அடிக்கிற சீன் இருக்குது, கெட்ட வார்த்தை பேசுகிற சீன் இருக்குது, வன்முறை அளவுக்கு அதிகமாக இருக்குது. இதை மைண்டில் வச்சுக்கோங்க. எனக்கு படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. உங்களுக்கு எந்த மாதிரி அனுபவம் கொடுத்துச்சிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவை கவனித்த அத்தனை நாள் உள்ளங்களுக்கும் நன்றி.